ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஸ்ரீ கோமடம் முகுந்தாச்சாரிய சுவாமிகள் அவர்களுக்கும், தமிழ்நாடு பிராமண சங்க தலைவர் திரு ஸ்ரீ என் நாராயணன் அவர்களுக்கும், இந்து மக்கள் கட்சி தலைவர் ஸ்ரீ அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும், மிகச்சிறந்த அரசியல் பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியலாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள். நமது தலைவர் தாம்பராஸ் பிரசிடென்ட் திரு என் நாராயணன் அவர்களை அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு மகனிடம் அவரது தந்தையை அறிமுகப்படுத்துவது போன்றதாகும். இருந்தாலும் அவரது சீரிய பங்களிப்பை நினைவு கூற நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். அதற்காக இதோ ஒரு சிறிய அறிமுகம். பிராமண சேவாரத்னா திருவொற்றியூர் ஸ்ரீ என் நாராயணன் மாநில தலைவர், தமிழ்நாடு பிராமண சங்கம் அவர்கள் தமது கல்வி படிப்பினை முடித்த பிறகு என்ஃபீல்டு இந்தியா நிறுவனத்தில் 12 ஆண்டுகளும், அதன் பிறகு அசோக் லேலண்ட் நிறுவனத்தில் 15 ஆண்டுகளும் அதிகாரியாக பணியாற்றி உள்ளார். நிர்வாகம் மற்றும் மேலாண்மை துறையில் பயிற்சியும் அனுபவமும் பெற்றவர். அவர் தாம்பராஸ் தலைவராக ஒரு நாளில் வரவில்லை. படிப்படியாக முன்னேறி முதலில் திருவொற்றியூர் கிளை தலைவர், பிறகு செங்கை எம்ஜிஆர் மாவட்ட பொதுச் செயலாளர், பிறகு மாநில அரசியல் ஆய்வுக்குழு செயலாளர், செங்கை எம்ஜிஆர் மாவட்ட தலைவர், மாநில துணைத் தலைவர். 2000 ஆண்டு முதல் தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து 26 வருடங்களாக அந்த பொறுப்பில் முனைப்புடன் செயலாற்றி வருகிறார். தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் அமைப்பு பணிகளுக்காகவும் பிராமண சேவைக்காகவும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்து அரும்பாடுபட்டு வருகிறார். 2004 ஆண்டில் அருந்தொண்டு ஆற்றிய தமிழ் அந்தணர்கள் என்கின்ற பொக்கிஷமான ஓர் புத்தகத்தை வெளியிட்டு சாதித்தவர். இந்த புத்தகத்தில் பிராமண சமூகத்தினர் ஆற்றியுள்ள பல்வேறு அருந்தொண்டுகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஏனென்றால் நாம் எவ்வளவோ விஷயங்களை செய்கிறோம், ஆனால் ஆவணங்கள் சரியாக இல்லை. அதற்காக நமது தலைவர் அவர்கள் இந்த அருந்தொண்டினை ஆற்றியுள்ளார். 2006 ஆண்டில் 1.5 லட்சம் பிராமண சகோதர சகோதரிகள் கலந்து கொண்ட எழுச்சிமிகு தாம்பராஸ் வெள்ளி விழா மாநாட்டினை சென்னை மாநகரில் நடத்தி காட்டிய பெருமை அவருக்கு உண்டு. தமிழ் பிராமண சமூகத்தினர் அகத்தில் பேசுகிற பிராமண பாஷையினை நையாண்டி செய்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பிராமண பாஷை எவ்வாறு இலக்கண சுத்தமானது என்பதனை அந்தணரகத்தில் அருந்தமிழ் என்ற புத்தகம் வழியாக வெளிக்குணர்ந்து முன்பு சினிமாவிலும் டிவியிலும் நமது மொழியினை நையாண்டி செய்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் அறக்கட்டளையான தாம்பராஸ் ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவராகவும் இவர் சேவையாற்றுகின்றார். இந்த அறக்கட்டளை வழியாக இதுவரை ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு கல்வி நிதி உதவி, மருத்துவ நிதி உதவி, ஏழை திருமண நிதி உதவி, விலை உயர்ந்த மருந்துகளை இலவசமாக வழங்குதல் போன்ற அற்புதமான சேவைகளை நிகழ்த்தி வருகிறார். தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் அதிகாரபூர்வ மாத இதழான தாம்பராஸ் என்கிற மாத இதழை சீரமைத்து மெருகூட்டி பல வண்ணங்களில் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றார். இந்த இதழின் ஆசிரியராகவும் வெளியீட்டாளராகவும் சேவையாற்றுகின்றார் ஸ்ரீமான் நாராயணன் அவர்கள். தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தில் தற்போது நூற்றுக்கணக்கான கிளை அமைப்புகளும் 40 மாவட்ட அமைப்புகளும் உருவாக்கி சேவை செய்து வருகின்றனர். இந்த மாநாட்டில் பிராமணர் சங்க சேவையை நாம் அனுபவபூர்வமாக பரிமாறும் கைங்கரியத்தில் அனுபவித்துள்ளோம். தமிழ்நாடு பிராமணர் சங்கம் பல்வேறு காலகட்டங்களில் நடத்திய போராட்டங்களுக்கு தலைமை ஏற்றி களமிறங்கி பிராமண சமூகத்தினரிடையே ஒரு துணிவான அணுகுமுறையினை பெருக்கியுள்ளார். கூட்டாக செயல்படுவதில், அதாவது டீம் ஒர்க் பெரும் நம்பிக்கையுடைய ஸ்ரீ என் நாராயணன் அவர்கள் நூற்றுக்கணக்கான தாம்பரஸ் பல்நிலை நிர்வாகிகள் பங்கு கொண்டு சேவையாற்றுவதை நடைமுறைப்படுத்தி வருகிறார். ஓர் அரசியல் கட்சியினை போல் தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தில் கட்டுக்கோப்புடன் 200 மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள், 800 மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் 3500 மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்து தமிழகமெங்கும் சேவையாற்றி வரும் தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் தனிப்பெரும் தலைவராக நமது தலைவர் ஸ்ரீ என் நாராயணன் விளங்கி வருகிறார். தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் அனைத்து கூட்டங்களிலும் பிராமண பாரம்பரியம் பற்றியும் பிராமண ஒற்றுமை பற்றியும் பேசுகின்ற அதே தருணத்தில் பிராமண சமூகம் இந்து ஒற்றுமைக்கு ஆற்ற வேண்டிய கடமையிலும் வலியுறுத்துவது ஸ்ரீமன் நாராயணன் அவர்களின் தனித்தனிமை ஆகும். இப்படிப்பட்ட மேன்மைமிகு திரு நாராயணன் ஐயங்கார் அவர்களை
பிராமணர்களின் இன்றைய நிலை என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற அழைக்கின்றோம். ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவமுபாஸ்மகே. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. இந்துக்களின் ஞான எழுச்சி மாநாடு உவே கோமடம் ஸ்ரீ முகுந்தாச்சாரிய சுவாமி அவருடைய இந்த சீரிய முயற்சி நமக்கெல்லாம் ஒரு பாக்கியமாக அமைந்திருக்கின்றது. முதலில் நம்முடைய ஜீர் அவர்களுக்கு என்னுடைய லண்டன் சமயத்தினுடைய நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கின்றேன். சபையுடைய மூத்தவர்களுக்கும் நமஸ்காரங்கள், இளையவர்களுக்கும் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய உபன்யாசம் பண்ணியிருக்கா. நான் அடியன் உபன்யாசகர் இல்லை, நான் பிராமண சமூகம், அதாவது இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் திட்டமிடப்பட்ட பிராமண துவேஷ பிரச்சாரம் அரங்கேற்றப்பட்ட மாநிலம் தமிழகம். இதை போன்ற ஒரு கேவலம் மனித உரிமை மீறல் வேறு எந்த மாநிலத்திலுமே கிடையாது. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஃபார் பிராமின் தமிழ்நாட்டில். ஸோ இங்கே இந்த பிராமண ஒற்றுமை நம்ம நிலைநிறுத்த வேண்டும். இந்த பிராமண பாரம்பரியம் வாழைகடி வாழையாக தலை தோங்கி ஹிந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதாக தாம்பராஸ் பாடுபடுறோம் நம்ம. ஸோ நம்முடைய அல்டிமேட் கோல்னு சொல்ல பாருங்க, அது தர்மம் காக்கப்பட வேண்டும், ஹிந்து தர்மம் அது நம்முடைய அல்டிமேட் கோல். அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நிறைய கருத்துக்கள்லாம் பரிமாற்றப்பட்டது. கோவிலில் உள்ள ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கா. ரொம்ப முக்கியம் கோயில்கள். அதே சமயம் அவர்களுடைய வீட்டு சம்பிரதாயங்களை கடைப்பிடிப்பது ரொம்ப முக்கியம். இன்னும் பெரிய ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. தாம்ராஸ் அப்படிங்கிற ஜாதி சங்கம் ஒன்று புரியல நமக்கு. ஜாதிகளாலே எந்த தவறும் இல்லை, எந்த குறைபாடும் இல்லை. ஜாதி என்றால் என்ன? ஒரே மாதிரி பழக்க வழக்கங்களை, நம்பிக்கைகளை, சம்பிரதாயங்களை கொண்ட குடும்பங்களுடைய குழு, கிளஸ்டர் ஆஃப் ஃபேமிலிஸ், அதுதான் ஜாதி. ஸோ ஜாதியால் பிரச்சனை இல்லை, ஜாதி துவேஷம்தான் அங்கே சவால். அந்த வகையிலே தமிழ்நாட்டில் நம்மளை ஓரங்கட்டி பிராமணர்களை ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் பண்ணிட்டாங்க. மூடி அடிச்சிட்டோம். இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது. எல்லாம் ஆள் உட்பிரிவு பிராமணர்லாம் ஒரே கொள்கைகளை தாம்பராஸ் நம்ம சேர்ந்துருக்கோம். மிகப்பெரிய சவாலாக ஜீவசுவாமிகள் வாழலாம் சொன்ன மாதிரி ஹிந்து தர்மம் கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு. இப்போ அதற்கு பல காரணங்கள். லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை மாற்றம், உணவு பழக்க வழக்க மாற்றம், பணமோகம், வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதித்தா சாதனை. உண்மைதான், பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் குணம் கெட்டு பணம் வேணுமா? ஹிந்து குணம் கெட்டு பணம் வேணுமா? இதை நாம் கூற வேண்டும். தாமராஸ் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? தாமராஸில் வாட் டு யூ டூ இன் தாமராஸ் இந்து ஒற்றுமை ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். இட் இஸ் மை நான் எக்ஸ்பிளைன் டூடி. எனக்கு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் நிறைய கிளைகள், அதாவது நூற்றுக்கணக்கில் தமிழ்நாட்டில் பண்ணுறோம் பாராயணம். எல்லா இந்துக்களையும் கலந்து செய்யணும். அதில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் நம்முடைய சகோதரிகள்லாம் பண்ணுறா, அவரையும் எல்லா ஹிந்து சகோதரியும் சேர்க்க பண்ணுறோம். இதை விட முக்கியமான விஷயம் திருவிளக்கு பூஜை பண்ணுறோம். 1008 பெண்களை வச்சு பண்ணுறோம். எல்லா சகோதரியும் கலந்துக்கிறான். தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஹிந்து தர்மத்தை காப்பதில் பிராமண சமூகம் எந்த வரையிலும் குறைந்ததில்லை. நம்ம எல்லா முயற்சியும் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். அங்கே எங்கே பிரச்சனை வருது அப்படிங்கிறது இன்றைய நிலைன்னு சொல்லிட்டாரு அவர். நான் அதுக்கு விடுறேன் ஸ்ட்ரெயிட்டாகவே. நான் நேராக போகிறது சீனிவாசோட பேசணும். ஸோ இப்போ எப்படின்னாக்க அவருடைய குடும்ப பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாம்
கைவிடப்படுகிறது. அதை நம்ம சரி செஞ்சுக்கணும். நம்ம அகத்தில் நாம் நம்முடைய பெரியவா சொன்ன சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறோம். வெளியே வந்தால் ஒரு ஹிந்துவாக, ஹிந்து சகோதரியாக, இந்தியனாக நம்ம இருக்கணும். அழகாக சொன்னார் சுவாமிகள் அவர்கள், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனாக சுகினோ பவந்து. இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை, ஒரு சித்தாந்தம், ஒரு கோட்பாடு, ஒரு வாழ்க்கை முறை வேற எந்த மதத்திலையுமே கிடையாது. யாவரும் இன்புற்றிருக்க வேண்டுமெல்லாம் யாதுமற்ற வரையின் பராமரவேனே தாய்மான சுவாமிகள் அங்கே அருளி செய்திருக்கிறார். அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை இது ஹிந்து தர்மம் என்பது. இது இஸ் நாட் அ ரிலிஜன், மதம் மட்டுமல்ல. ஹிந்து தர்மம் ஒரு வாழ்க்கை முறை. வாசிக்கும் பழக்கம் ரொம்ப போயிடுத்து பண்ண மத்தியில். நான் சில பேசிக் இஷ்யூ டச் பண்ணுறேன், ஏன்னா மற்றவெல்லாம் பேசிட்டாங்க. வாசிக்கும் பழக்கம், ரீடிங் ஹேபிட் காணா போயின்னு இருக்கு. தயவு கூர்ந்து நம்ம அதை ரீடிங், வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கணும். எஸ்பெஷலி இளைய தலைமுறைக்கு. இன்னைக்கு எதை பார்த்தாலுமே இதுதான் இன்னைக்கு ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. நம்மள நல்லது இருக்கு, கெட்டது ரொம்ப இருக்கு. அடிமை ஆரம் இதுக்கு. நம்ம இப்போ நிறைய பேருக்கு ராத்தூக்கம் குறைஞ்சி போச்சு, காத்தால சிடுங்கிறா. நான் இதை சொல்றது எல்லாருக்கும் பொதுவானது, அனைத்து மக்களுக்கும் பொதுவான பிரச்சனை பேசிட்டு இருக்கேன் நான். எல்லா குடும்பங்களிலும் இது பெரிய சவால். இப்போ நீங்க ரொம்ப இந்த விஷயத்தில், அதுவும் பெரிய நகரங்களை கேட்கவே வேண்டாம். பெரிய சிட்டிஸ் இருக்கு பாருங்க, கிரேஸ் கேட்ட வேர்ல்ட் இஸ் இன் மை ஹேண்ட், உலகம் என் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி இது மிகப்பெரிய அளவில் யூஸ் பண்ணாம அப்யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்றோம். இதை விட வேடிக்கை, இது வழியாக காலனிய சிந்தனை. அதாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் விஷயத்தை. மன்னர்கள் ஆண்டார்கள், இஸ்லாமிய படையெடுப்பு பாழாய்படுத்தினார்கள், ஆங்கிலேய கிறிஸ்தவ மேலாதிக்கம் நம்ம ஈஸ்ட் இந்தியா நாட்டை பிடிச்சு நம்மளை பண்ணா, அவர்கள் பண்ண அந்த டேமேஜ் இஸ் மோர் தேன் தி இஸ்லாமிக் டேமேஜ். படையெடுப்பாளர்களை விட காலனி ஆதிக்க அந்த கிறிஸ்தவ சக்தி உருவாக்கி இருக்கு பாருங்க, மிகப்பெரிய விஷயம் உருவாக்கி இருக்காங்க. நம்ம மைண்டெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அவங்க. இந்த முறை சார்ந்த கல்வி முறை, மெக்காலே சிஸ்டம் வந்தது இல்லையா, அதுதான் தொடக்கமாக இருந்தது. நம்மெல்லாம் கிராமத்தில் அக்ரஹாரத்தில் இருந்தோம், வேத பரம்பரையில் இருந்தோம். இன்னும் ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் உண்டு, சார் பிராமணியம்னா என்ன அப்படிங்கிறத வரும்போது ஒரு மாமா என்கிட்ட கேட்குறார், அப்போ நீங்கள் தயார் பிராமணியம்னா என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுங்களேன் அப்படிங்கிறார் என்கிட்ட. நான் ஞாபகம் அது இப்போ எனக்கு பிராமணியம்னா என்ன? கற்றல், கற்பித்தல், தேசபக்தி, தெய்வ பக்தி, சேவை மனப்பான்மை, வசுதேவ குடும்பம் சகோதர உணர்வோடு பழகிறது. இதுதான் என் பிராமணி. The wonderful way of life. இதுதான் ஹிந்து தர்மமா தான். பிராமண சமூகம் ஹிந்து தர்மத்துடைய அடித்தளமாக நம்ம இருக்கோம். நாம் நம்முடைய அந்த பிடியை தளர்த்தினால் மிகப்பெரிய சோதனை ஹிந்து தர்மத்துக்கு ஏற்பட்டுடும். ஸோ நாம ஒற்றுமையா இருக்கணும், நம்முடைய தர்மத்தை கடைபிடிக்கணும். அத்வைதியாக, விசிட்டாத்வைதியாக, துவைதியாகவோ கடைபிடிக்கலாம். நீங்கள் ஷண்மதங்களையும் நீங்க கொண்டாடிக்கலாம். ஆனால் ஹிந்துவாக நான் ஒரு ஹிந்து என்கிற உணர்வு மேலோங்கி இருக்கணும். இதை தாம்பராஸ் எல்லா கூட்டத்தையும் நான் வலியுறுத்துகிறேன். நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹிந்து உணர்வு என்று சொன்னால் அங்கே பிராமணன் முன்னே நிற்கணும். அப்போ இதை விட வேடிக்கை, இந்த பிராமின்லாம் நம்ம கொச்சை சொல்ல பாருங்க, இந்த பாப்பரவைங்களாம் இவங்கெல்லாம் கல் அடிச்சா ஓடிவிடான் அப்படிமா மாத்திட்டோம். பிராமண சங்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை இந்த ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு தாட்சிணியம் ரொம்ப இருந்தது பிராமணர் மத்தியில். தாம்பராஸ் வந்த பிறகு நான் மட்டும் இல்லை, பல தலைவர் பாடுபட்டிருக்காரு. நான் இன்னைக்கு இருக்கேன் பொறுப்புல, இதுக்கு பல பேர் இருக்காங்க. பிராமணர் மத்தியிலே ஒரு தெளிவினையும் துணிவினையும் உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு நம்ம நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சென்னையில் அயோத்தியா மண்டபம் இருக்கு. இந்த HRNC அதை கபலீகரம் பண்ணி சாப்பிட வந்தாங்க. உள்ள தகவல் தெரிஞ்ச உடனே நான் அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். அனைத்து சமூகத்தையும் கூட்டு வர சொன்னேன். பிராமண வந்தோம், தாம்பராஸ்க்கு எல்லாருமே இருந்தோம். ஆல் ஹிந்துஸ் லீட் பண்ணுவாங்க. நான் தான் லீட் பண்ணேன் இன்னைக்கு. கத்தி கோஷம் போட்டுருக்கோம். ஆனால் போலீஸ் தள்ளுறாங்க உள்ள. அந்த சமயத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி என்கிட்ட லேடி அதிகாரி, ஐயா கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து உத்தரவு வந்திருக்கு ஐயா. என்னங்க ரீசார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஐயா, நீங்கள் கொஞ்சம் உங்களை வீட்டுக்கு போயிட்டு சொன்னாங்க அப்படின்னாங்க.
நான் சொன்னேன், ஏமா நான் தான் தலைமை தாங்குகிறேன் இந்த போராட்டத்துக்கு, நான் எப்படி வீட்டுக்கு போவேன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், அதெல்லாம் முடியாது அப்படின்னு. நின்னோம், தள்ளினாங்க, தள்ளி விட்டு அரெஸ்ட் பண்ணி பஸ்ஸில் ஏற்றினாங்க, எங்கள் எல்லாரையும் பூட்டு போட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்புறம் மீட்டுட்டோம் இந்த போராட்டத்தை பண்ணி, சட்ட போராட்டம் மீட்டுட்டோம். நீங்கள் அயோத்தியா மட்டும் சேவை பிராமணா, அதாவது இந்துக்கள் கையிலே இருக்குங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அவசியப்பட்டால் களம் இறங்குகின்ற துணிவினை இந்துக்கள் எல்லோரும் பிராமணர்களும் பெற வேண்டும். நம்ம சம்பத் சொன்னார் பாருங்க, சும்மா நம்ம இது நான் என் முண்டாட்டி என் குழந்தை என் ஃபேமிலி முக்கியம்தான், குடும்பம் முக்கியம், அதுவும் விட்டுட்டோம். நம்ம வச்சுக்கோங்க, பெரிய ஃபேமிலி கான்செப்டை போயிடுத்து, கூட்டு குடும்பம்லாம் காணப்படுத்து இல்லையா, பல்வேறு காரணங்கள். முன்ன விவசாயம் சார்ந்து வந்தோம் கிராமத்தில், இப்போ படிப்பு சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, மேல்கல்வி சார்ந்து அப்படி போயிட்டோம். ஒரு வாழ்க்கை முறை இருந்தால் கூட எப்படி நம்மளுடைய பேஸ் விட முடியுமா? ஸோ பேக் டு அக்ரஹாரம் ஸ்கீம் போட்டேன் தாம்பராஸில். நான் நிறைய பேரையும் வீடுகளில் வாங்க வச்சோங்க அக்ரஹாரத்தில். 18 அக்ரஹாரம் இதில் கடைக்குச்சியில், இப்போ 4 தான் இருக்குது. சரி, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்துக்கள் மத்தியில், அதாவது எல்லா சாதி மக்களுக்கும் பிராமணால்கிட்ட பிரீதி இருக்கு. பிராமணாகிய நாம் எல்லா சமூகங்களையும் மதிக்கின்றோம். நம்முடைய சங்கத்தில் வேற யார்த்தையும் கிடையாது உறுதிமொழி. அந்த மாதிரி உறுதி நம்ம வச்சோம் தாம்பராஸில், இதர சமூகத்துடன் சகோதரனுடன் பழகும்னு உறுதிமொழி எடுக்கணும். ஒவ்வொரு பிராமண தாம்பராஸ் கூட்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதாவது தாம்பராசுடைய சிந்தனை என்பது அடிப்படை தர்ம சிந்தனை, ஹிந்து சிந்தனை தான். நம்ம ஹிந்துஸ் அப்படிங்கிற அந்த உணர்வை, சனாத்தனிங்க உணர்வை மேலோக்கி நம்ம செயல்பட்டு இருக்கோம். அந்த உணர்வோடு நம்ம தொடர்ந்து நம்ம தாம்பராஸ் நாம் எல்லோரும் பாடுபடுவோம். போராட்ட குணம் வேணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும், ஆலய தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் பார்க்குறேன், நம்ம லோக்கல் மனுஷா கோயிலுக்கு வருதுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க, நடைமுறை பிரச்சனைகள் இருக்குது, நான் தெரிஞ்சுக்காமல் இல்லை. ஐ டோன்ட் டாக் டு த ஹேட். இல்லை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, தரிசனம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, விஐபிஎம்ல கூட்டின்னு போயிடுறான், இல்லை ரொம்ப கட்டணம் சொல்கிறான். லோக்கலாக உள்ள கட்டணம் போய் பார்க்க முடியாது, நம்ம நூற்றுக்கணக்கு கொடுக்க முடியாது. அதெல்லாம் புரியுது எனக்கு. அட் தி சேம் டைம் ஒரு ஆலயம் பறிப்பேற்றுனா நம்முடைய கலாச்சாரம் பாரம்பரியமே கொண்டு போயிடும். ஸோ எப்பேற்பட்ட தியாகிகள், எவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவா, எவ்வளவு வைணவா தியாகம் பண்ணி காப்பாற்றிருக்க அந்த ஊரை. இன்றைக்கும் சாதம் பண்ணி இருக்கும். அதுக்கெல்லாம் வெள்ளையும் அங்கே தேவதாசி தியாகம் பண்ணி அந்த வெள்ளை கோபுரவாசல் நீங்கள் பேர் வச்சுருக்கோம். நம்ம எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு இது கொடுத்துருக்கா. எப்படி தெளிவு, துணிவு, போராட்ட குணம். அவசியப்பட்டால் நான் கோபப்படுவேன், களம் இறங்குவேன் செய்தி வரணும். ஹிந்து ஒற்றுமைங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. காரணம், தமிழ்நாட்டில் ஜாதி உணர்வு கூட இருக்கு. நான் சொல்லும் போது யாரும் வருத்தப்படக்கூடாது. நம்ம யாருமே நம்மளோட மனுஷாலும் சரி மற்ற வந்து வருத்தப்பட. என்னக்க ஏனென்றால் அந்த மாதிரி இந்த திராவிடிய அரசியல் என்ன பண்ணிட்டாங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சாதிகள் தான் முக்கியம். எல்லா கட்சியும் பலியாயிட்டாங்க அதுக்கு. நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை, எல்லா கட்சியும் மதிப்பேன், அது விஷயம் வேற. என்ன பண்ணிட்டாங்க, இந்த தொகுதியில் இந்த ஜாதிக்காரரை போட்டால் தான் இந்த ஜாதி மெஜாரிட்டிக்கு ஓட்டு வேண்டும் என்று அந்த சாதிய எண்ணங்களையே இந்த எறும்பு ஊற கல்லும் இந்த மாதிரி அந்த சாதிய உறவை தூண்டி 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 நம்ம தமிழ்நாட்டில் சாதிகள் அப்படியே கூறு கூறா தனித்தனியாக வச்சு ஹிந்து ஒற்றுமைக்கு ஏற்படாமல் எல்லாம் உண்டு அவ்வளோ பண்ணிட்டாங்க. இப்போ அதை அண்டு பண்ணணும்னா சம்பத்ஜி சொன்ன மாதிரி, கோலாகல சீனிவாசி சொல்ல போகிற மாதிரி, ஜீவசுவாமிகள் சாதித்த மாதிரி நம்ம இந்துக்களுக்கு நமக்கு இன்னும் அந்த ஹிந்து உணர்வு, சாதி உணர்வு இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் அகத்துக்குள் இருக்கணும், வீட்டுக்குள் இருக்கணும். வெளியிலே ஹிந்துவாக, இந்தியனாக, ஒரு பாரதியனாக. சார் மனுஷ பிறவியே வஸ்துங்கிறாங்க பயாலஜிஸ்ட். பல லட்சம் பிறகு மனுஷ பிறவி. அது எங்க? பாரத புண்ணிய பூமியில். விஸ்வகுரு, உலகத்திலே குருவாகக்கூடிய சுவாமி விவேகானந்த அவர்கள் சிகாகோவிலே போய் பேதேசன் சிஸ்டத்தை கலக்கினார் பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம் நம்பலாம். விவேகானந்தருடைய அந்த சிந்தனை படிக்கணும். யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் கேட்டுக்கிறேன், தயவு கூர்ந்து இந்த கருத்தெல்லாம் போய் இன்னைக்கு வீட்டில் போய் சின்ன வயசுக்கார பேசுங்க தயவு செஞ்சு. எவ்வளோதான் கூட்டம் போட்டு மைக்கில் பேசினா கூட 1-to-1 கம்யூனிகேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த வகையிலே நீங்கள் எல்லாரும் போய் இந்த மாதிரிலாம் கருத்துக்கள் உபன்யாசங்கள்லாம் சொன்னால் ஜெயசுவாமி சாதிச்சார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க அப்படிங்கிற கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அதே சமயம் தமிழ்நாடு, நான் காலம் முடிச்சுக்க போகிறேன். தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஹிந்து ஒற்றுமைக்காக என்றென்றும் அருமையாக கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, நம்முடைய பிராமணருடைய தியாகங்களை மறந்துடக்கூடாது. மதுரை
வைத்தியநாத அவர்கள் தான் அந்த மீனாட்சி கோயிலில் ஆலய பிரவேசத்தை நடத்தி முன்னினார். ஐயர்வாள் ராஜாஜி அது உத்தரவு போட்டார் சட்டப்படி. புரிந்து கொள்ள வேண்டும், பிராமணர்கள்லாம் ஆரியன், பிராமணர்லாம் ஆன்டி பிராமின், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நம்ம வி ஆர் ஃபாண்ட் ஆஃப் எவ்ரிபடி, நம்ம எல்லாரும் முக்கியம், நமக்கு எல்லாரும் சகோதரால் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம இருக்கோம். ஒரே கோபிச்செட்டிப்பாளையத்தில் லக்ஷ்மண ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். லக்ஷ்மண ஐயர் கோபிச்செட்டிப்பாளையம் நீங்கள் போட்டால் பார்க்கலாம் கூகுளில் கூட. பல சொத்து, ஏக்கரக்கணக்கான சொத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துட்டார் அவர். ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக ஹரிஜனங்களுக்கு, எஸ்சி மக்களுக்கு கொடுத்தார் அவர். சரி, புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸ்கூல், அங்கே ஸ்கூல் நடக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல், அவருடைய லேண்டு. அதாவது முற்போக்கு சிந்தனையில் இந்து ஒற்றுமைக்கு பாடுபடுவதில் பிராமணன் சிலைத்தவன் இல்லை. அன்டச்சபிலிட்டி, சொல்லல தீண்டாமை நாம் கடைபிடிக்கிறதே கிடையாது. பல ஊர்களில் பார்க்கிறோம், ஏழை எளிய எஸ்சி மக்கள் தாக்கப்படுறாங்க. ஐயரா தாக்குறாரு, ஐயங்காரா தாக்குறாரு, தெலுங்கு பிராமணா தாக்குறாரு, இல்லை மாத்வர் தாக்குறாரு. அங்கே போய் உட்காந்து வேற யாரோ தாக்குறாங்க சொந்த காரணங்களுக்காக. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நீங்க பல இடங்களில் அந்த ஜாதி விஷயம் ஏழை பணக்கான வித்தியாசம். அது ரொம்ப திட்டமிட்டு என்ன பண்ணிட்டானத வர்க்க பேதத்தை சாதி பேதமாக மாற்றினார் தமிழ்நாட்டில். வர்க்க பேதம் என்பது சாதி மாறி போச்சு. இது இன்னொரு கொடுமை, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டை வளர்த்தவெல்லாம் பிராமணர்கள், காங்கிரஸை வளர்த்தவெல்லாம் பிராமணர்கள். எல்லாம் என்ன தேசிய இயக்கம், எவ்வளவு பிராட் மைண்ட் பாருங்க. எல்லாரும் க்ஷேமம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த இயக்கத்திலும் பாடுபட்ட பிராமணர்கள். அதனால நாம் பிராமண சமூகம் இந்து ஒற்றுமைக்கு என்றென்றும் முன்னிறும். இந்த காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியா இம்பாக்ட்ல வீட்டிலேயே உட்கார்ந்துண்டு வெளியே போகாம இதுலேயே எல்லாம் பண்ணிண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை கெடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை சரி செய்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லலாம், நம்மில் பலர் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாடு பிராமண சங்கத்துக்கு இந்த வாய்ப்புகளுக்காக சுவாமிகளுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன். காலம் கருதி நான் சுருக்க முடிச்சுக்கிறேன். யாருக்கா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். என்ன நான் முடிக்கணும். அடுத்த சீனிவாச அவர்கள் பேசணும், மிகப்பெரிய ஊடகவியலாளர் பேசணும். ஏதாவது கேளுங்க டக்குன்னு. ஒத்துமை உண்டு பண்ணிடலாம். ஓகே ஓகே, கேட்ட கேள்வி ஓகே ஃபைன், இப்போ ஸ்டடி பண்ணிடலாம். அப்புறம் உங்க பேரு எந்த ஊர்? ஓ வெரி குட். ஓ இந்த குமாரா, ஓகே ஓகே குமாரா, கேப்னால புரியல, புரிஞ்சுட்டேன். அதாவது நவோதயா பள்ளிகள்ங்கிறது கிராம மக்களுக்கு மத்திய அரசினுடைய செலவு நடத்துகிற பள்ளிக்கூடம். அது வரக்கூடாதுன்னு இருக்காங்க அந்த திராவிட பாலிடிக்ஸ்காரங்க. அங்கெல்லாம் வந்து நம்ம இந்துக்கள் ஒற்றுமையாக ஃபைட் பண்ணால் சாதிக்க முடியும். அதுவும் ஒரு ஏரியா நம்ம நிச்சயமாக கான்சன்ட்ரேட் பண்ண. நான் கேட்டுக்கிற சமயத்தில் கேட்டுக்கிறேன். தப்பு, நீங்கள் கேப் எடுத்தோன்னு புரிஞ்சுட்டேன். நான் நம்ம உணர்வுள்ள ஒரு பிராமண சகோதரர், அவர் மிகப்பெரிய ஒரு போல்டு மேன் ஆல்சோ. அதாவது தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இளைஞர் நம்ம தயார் இருக்கோம். இங்கே மணிகண்டன் கொஞ்சம் நிலுக்கணா, இவர் தான் மாநில இளவரசர் செயலாளர். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வரது கிடையாது என்பதற்காக இளைய தலைமையில் உள்ள இண்டக்ட் பண்ணிருக்கணும். நீங்க சொன்னீங்களே பல பிரிவா இருக்கான்னு, டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் 40 போட்டிருக்கோம் நம்ம இப்போ சங்கத்தில். ஏனென்றால் தர்மம் சாஸ்வதம் இல்லையா, நாம் சாஸ்வதம் அல்ல, தாம்பரா சாஸ்வதம். அதனால தொலைநோக்கோட அடுத்த தலைமுறையெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய மாநில இப்ப தற்போதைய மாநில மகளிர் செயலாளர் நம்முடைய எங்க சகோதரி பிரபாபதி அவர்கள் மாநில ஸ்டேட் லேடிஸ் விங் செக்ரட்டரி. அவங்க முன்ன ஒருத்தர் லலிதா ஒருத்தர் இருந்தாங்க ஃப்ரம் சென்னை, இப்போ இவங்க இருக்காங்க. அதாவது வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கொடுக்குறோம். எல்லா உட்பிரிவையும் சேர்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறோம். நீங்கள் புரிஞ்சுக்கணும், பயிற்சி கொடுக்குறோம். இப்பெல்லாம் என்ன பேசக்கூடாது. ஏனென்றால் இப்போ எல்லாமே ரெக்கார்ட் ஆகிறது. எங்கே போனாலும் நாம் பேசணும், கண்ணியமான வார்த்தையை பேசணும், கருத்து மாற்று கருத்து சொல்லலாம், அடித்து பேசலாம், வீரமாக பேசலாம், உணர்ச்சி பேசலாம். ஆனால் கட்டுப்பாடு மீறியோ கண்ணிய குறை பேசக்கூடாது. இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோம். நம்ம
ஸோ ஒரு அற்புதமான ஒரு முயற்சி தாம்ராஸ் முயற்சி. அந்த முயற்சியில் நாங்கள் ஹிந்து சேவை பண்ணுறதை இங்கே வெளிக்காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய ஜீவ சுவாமிகளுக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சமயத்திலே காலம் கை நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். என்னை தப்பா எடுத்து நிறைய கூட்டம் நான் பேசிட்டு இருக்கேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, தர்மத்தை நாம் காக்க, நம்மை தர்மை காக்கும் ஆண்டோர் வாக்கு. ஹிந்து ஒற்றுமை என்பது இந்த ஹிந்து தர்மத்தை காத்திடும். அதுக்கு நம்ம கட்சி மாறுபாடு இன்றி எல்லா இந்துக்களும் ஒன்றுபட வேண்டும் என்பதை தாம்ராஸ் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்போம் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி காலம் கருதி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். பிராமண சமூகத்தினுடையதான ஏற்றம் சொல்லி மாளாது, அதில் இந்த தாம்ராசனுடையதான சமூக சேவை சொல்லி மாடாது. அது ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஆனால் ஒரே ஒரு குறை நம்மக்கிட்ட இருக்குது, அதை சொல்லணும். நம்ம சமூகத்தாருடைய குறையை நம்ம சமூகத்தார்கிட்ட தான் சொல்லணும். நித்திய சந்தியாவந்தனம் ஒரு 10 காயத்ரியாவது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அது இல்லைன்னா சந்தியாஹீனோ த்விஜோ நஷ்டகான்னு இருக்கு. அப்புறமா அவன் பிராமணனே இல்லை அப்படிங்கிறதுனால 10 காயத்ரி மந்திரமோ அவ ஆச்சாரியர் குருநாதர்கள் என்ன உபதேசம் பண்ணாலோ அந்த மந்திரத்தை ஒரு 10 தரமாவது டெய்லி சொல்றதோ மந்திரம். ஒரு மன்னிக்கணும் அனுமதியோட இதை பற்றி சொல்லும் ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் சொல்லேன், கடமை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டோமா? நங்கநல்லூர் ஒரு பெரிய பிராமண சங்க கூட்டம், ஒரு 400 பெரிய கிளை, அது 2000 மெம்பருக்கு கிளை கூட்டம். சந்தியாவந்தனுடைய மகிமையும் மாட்சிமையும் அது எப்படி ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருக்குது, அது ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருக்குது, ஹெல்த் வேல்யூ சொல்லி பேசின்னு இருக்கேன். நம்ம கூட்டத்துக்கு இளைஞர்கள் கம்மியாக தான் வருவா. ஒரு 5-6 பையங்களும் ஒரு 3-4 பொண்ணுகள் தான் வந்திருந்தா, சின்ன வயசு குழந்தைகள்லாம் வந்திருந்தா. ஒரு பொண்ணு காலேஜ் படிக்க கொண்டு நினைக்கிறேன், ஏன் அங்கே நின்று மாமா அப்படின்னு இருந்து என்ன சொல்லுமா அப்படின்னா, ஒன்று நம்ம ஆடலாம், ஏன் டிஸ்டர்ப் பண்ணாத தலைவரை, ஃப்ளோ தாட் ஃப்ளோ போயிடும், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னா இருப்பா மாமா அப்படின்னேன். என்னம்மா விஷயம் அப்படின்னா, இவ்வளவு சொல்றீங்களே நீங்க பண்றீங்களான்னு என்ன கேட்டா, எப்படி இவ்வளவு சொல்றீங்களே நீங்க பண்றீங்களாமான்னு கேட்டா, அந்த குழந்தைய வர சொல்லி ஷால் போட்டு ஹானர் பண்ணேனா. ஏன் நான் சொல்றேன் சந்தியாவந்தனம் பண்ணணுங்கோ, அது ரிட்டையர் ஆனவர்கள் திரிகால் பண்ணிதாங்கன்னு சொல்றேன், இன்சிஸ்ட் பண்றேனா. அது எனக்கு ஒரு தார்மீக தகுதி வேண்டாமா? அதை கேட்டால் அந்த பொண்ணு சொன்னேன் அவள்கிட்ட, பண்ணுறேம்மா நான் சந்தியாவந்தனம் மட்டுமே இல்லைம்மா, நான் ஸ்ரீ வைஷ்ணவன், நாங்கள்லாம் காலங்காத்தாலே அதுவும் பண்ணி கான்ட்ராக்ட் திருப்பணமே பிரம்மேகம் கூட பண்ணிட்டு இருக்கேம்மா, அடி எனக்கு அது பாக்கியம் அப்படின்னு சொன்னேன். அதாவது அந்த குழந்தை கேட்டால் பாருங்க, அதை சபையில் வந்து தைரியமா அதை பாராட்டி கௌரவிச்சணும். அதாவது ரொம்ப அற்புதமான சந்தியாவசம் சொல்கிறாரு. அதே மாதிரி பிராமணனுடைய கான்ட்ரிபியூஷன் பற்றி ஒன்று சொல்லுவான் தெரியுமா, கல்வியை மறுத்தான்னு சொல்லுவான் பிராமணன். நம்ம கல்வி கொடுத்தவர்கள் நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை போய் ராஜ்பவன் நாங்கள் மீட் பண்ணுறோம், இந்த அருந்தொண்டு புத்தகம் வச்சுட்டு டாக்டர் பி ராமூர்த்தி, நான் லட்சுமி நாராயணனும். அப்துல் கலாம் சொன்னார், பிராமணர்கள் போல் கல்வி செய்வார்கள் கிடையாது தமிழ்நாட்டில். யாரு? அப்துல் கலாம், the rocket scientist, the great president சொல்றார். சொன்னார், தமிழ் வாத்தியார் சுப்பிரமணிய ஐயர், கணக்கு வாத்தியார் எனக்கு தோத்தாத்ரி ஐயங்கார், இதே போல பல பேரை பல பிராமண அல்லாஹ் உருவாக்கிய பெருமை பிராமண சமூகத்துக்கு சாரும்னு அவர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாருங்க. நான் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிச்சுக்கணும். தன் மந்திரம் பிராமணாதீனம் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த மந்திரங்கள்லாம் பிராமணாளுக்கு அதீனமாக இருக்கிறதுனால பிராமணாள் கண்டிப்பாக அவாவா ஆச்சாரியர் உபதேசம் பண்ணதோ தன்னுடைய தகப்பனார் உபதேசம் பண்ணதான இந்த மந்திரத்தை முதல்ல ஜபம் பண்ணணும். ஏன்னா நம்ம பிராமண குடும்பத்தில் அவதாரம் பண்ணவர் ஜமதக்னியுடைய பிள்ளையான பரசுராமர். அவர் பிராமணராக இருந்து அவருடைய தபசு நிஷ்டையினால தான் விநாசாய்ச்ச துஷ்கிருதாம்னு துஷ்டர்களெல்லாம் ஒழித்து முன்ன வந்து போரிட முடிஞ்சது. அதுக்கு காரணம் மந்திரபலம் வேணும், கோஷபலம் மட்டும் போராது, மந்திர பலம் வேணும். மந்திரம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு தான் பல யுகங்களாக காட்டப்பட்டிருக்கிறதுனால நம்ம முக்கியமாக மந்திரங்கள் அவாவா ஜபம் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்மளுடைய மற்ற காரியங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒன்று கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாநாடு நடத்தணும் அப்படின்னுச்சே பல சமூகங்களில் அல்லது பலவிதமான இயக்கங்களில் போய் எனக்கு கொஞ்சம் கூட உறுதுணையாக வந்து தோள் கொடுத்து கைங்கரியத்துக்கு வாங்கோ, வாலண்டியர்ஸ் வாங்கோன்னு ஒவ்வொரு தட்டையாக போய் கேட்டேன். அதெல்லாம் வெளியில் சொல்லலாமா கூடாதுன்னு தெரியல. ஆனால் இயக்கங்கள், பல இயக்கங்கள் என்னென்ன உண்டோ இந்துக்களில் அத்தனைட்டையும் போய் கேட்டேன். கடைசியில் நம்ம ஏன் இந்த ஸ்ரீமான் நாராயணன் அவர்கிட்டயே கேட்கக்கூடாது அப்படின்னு ஃபோனில் கேட்டேன். அடுத்த நிமிஷம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஃபோன் வரும், அவள் பார்த்துப்பா, ஒரே வார்த்தை தான் சொன்னார். அதுக்கடுத்து
நம்ம திண்டிவனத்தில் இருக்கக்கூடியதான எல் குமார் அப்படிங்கிறவர் அவர் உடனே ஃபோன் எடுத்து அடியன்ட்ட பேசினார். பேசின உடனே அதுக்கப்புறம் இங்கே திருச்சியில் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திருச்சியில் இருக்கக்கூடிய தலைவரான திரு நாகராஜன் அப்படிங்கிறவர் அவர்கிட்ட சொல்லி அவர் உடனே அடியனை கான்டாக்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்கம், அம்மா மண்டபம், திருச்சி இந்த வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பிராமண சங்கத்துக்காரருடைய தலைவர்கள், முக்கியமாக இங்கே இருக்கக்கூடியதான அம்மா இந்த பிரபாவதி அம்மாவோ மணிகண்டன் அவாளையோ இவாளெல்லாம் உடனே சுவாமியை போய் கான்டாக்ட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி உடனே அத்தனை பேரும் வந்துட்டா. தாயார் சன்னதி எதிர்க்க தான் போய் கேட்டுக்கலாம் பேசலாம்னு போனேன். கடைசியில் பார்த்தா உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ப்ராக்டிக்கல் என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டு விஷயத்தில் கடைசியில் செஞ்சது பூரா தமிழ்நாடு பிராமண சங்கம் தான். எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமோ? ஏன்னா ஒரு சின்ன பால் வாங்கணும்னா கூட இங்கே எங்கே வாங்க முடியும்? பல்கா. ஒரு தண்ணீர் வேணும்னாலும் எங்கே வாங்கணும்? நான் அழகர் கோவில் மதுரை இங்கே நடத்த சொல்லி பெருமாள் உத்தரவாச்சு. ஒன்றுமே எனக்கு தெரியாது இந்த ஊரில் அப்படின்னு இருக்கச்சே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம், ஒரு வாழலை காய்கறி வாங்கணுமே எங்கே வாங்கலாம்னா அதுக்கு ஒரு ஆள். அது மாதிரி இங்கே சாதிக்கிறதுக்கு இத்தனை பேர் 500 பேர் 700 பேர் 1000 பேர்னு வேலைக்கு வரா பிரசாதம்னா சாதிக்கிறது, பிரசாதத்தை பரிமாறுறதுக்கு கூட வாலண்டியர்ஸில் எல்லாம் பிராமணால் தான். இந்த பிராமணால் தான் இல்லை, பிராமண சங்கத்திலேருந்து தான். அதுதான் முக்கியம். அப்படிங்கச்சே இதுதான் ப்ராக்டிக்கல் பார்த்தேன். இப்படி சமூக சேவை செய்யணுன்றதுலேருந்து ஆரம்பித்து நம்ம தர்மத்தை காப்பாற்றணும் பர்யந்தம் இந்த தமிழ்நாடு பிராமண சங்கத்துக்காரா எப்படியெல்லாம் செய்கிறாங்கிறத ப்ராக்டிக்கலாக முதல்ல இப்போ தான் பார்க்குறேன். உண்மை இது. எந்த இடத்துல போனாலும் எந்த தர்மமாக இருக்கட்டும் இவா மூலமாக தான். அப்படிங்கச்சே அதுக்கு நமக்குள்ளால் ஒரு சங்கம், அந்த சங்கத்தில் ஒரு ஒற்றுமை, மற்ற ஜாதிகள்கிட்டையும் ஒற்றுமை இருக்கணும், ஆனால் நமக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்கணும். நம்மளுக்குள்ளாலேயே திரிமதஸ்தாள் போட்டு நான் அடிச்சுட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அப்படிங்கச்சே எல்லாம் இப்போ எனக்கு இந்த தாம்பராஸ்லேருந்து யார் இங்கே இந்த கைங்கரியம் பண்ணாலோ அத்தனை பேரும் எனக்கு மனசில் ஞாபகத்தில் இல்லையே தவிர, ஆனால் நாளைய மறுநாள் பூர்த்தி ஆகுது இந்த மாநாடு. அதில் சாட்சாத் சுவாமி ராமானுஜரே பூட்டின்றதான பாதுகையை இந்த இடத்துல எழுந்தருளை பண்ண போகிறோம். எழுந்தருளை பண்ணி அபிஷேக ஆராதனைகள்லாம் முடிஞ்சு அந்த தீர்த்தத்தையும் கொடுத்து அத்தனை பேர் தலையிலையும் ஷடாரிக்கு பதிலாக இந்த முதலியாண்டான்னு சொல்லுவா. அந்த பாதுகை அத்தனை பேர் திருமுடியிலையும் தலையிலையும் சூட்டப்படும். அப்படிங்கிற பாக்கியம் எல்லாரும் அடையணும்னு ஆசைப்படுறோம். இதுதான் உண்மையான திருவடி சம்பந்தம்னு பேர். அந்த பாக்கியத்தில் எல்லாரும் கலந்துட்ட உடனே, அது முடிஞ்ச உடனே அங்கே எல்லா பிராமண சங்கத்துக்காரா, அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு பிராமண சங்கத்துக்காரா அத்தனை தலைவர்களோ யார் இங்கே கைங்கரியம் பண்ணாலோ எல்லாருக்கும் அப்போ மரியாதை பண்ணணும் அப்படின்னு, பூர்த்தியில் மரியாதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பாரிச்சுருக்கேன். அதில் அந்த சந்தர்ப்பத்தில் எல்லா கைங்கரியவர்களும் வாலண்டியர்ஸும் அவசியம் வரணும். ஆனால் இத்தனைக்கும் ஒரு சின்ன மூல காரணம் நம்ம ஸ்ரீமான் நாராயணன் அவர் தான். நேராக போய் பார்த்துருவோமே, பேசிடுவோமே அப்படின்னு ஃபோனில் பேசினத்துக்கு இத்தனை ஏற்பாடும் நான் பாட்டுக்கு நிம்மதியாக உட்காந்து உபன்யாசம் பண்ணுறவாழ்ந்து அவளை என்ன சொல்கிறா அதை கவனிச்சுட்டு அவளுக்காக என்ன பேசணுமோ அந்த சப்ஜெக்டு இதை பார்த்துட்டு இப்படியே மேடையை பார்த்துட்டே நான் உட்காண்டேன். அத்தனையும் அங்கே கவனிச்சுட்டது பூரா அநேகமாக நம்ம தாமராஸ்காரா தான். மிச்சவாளும் அடியனுடைய சிஷ்யாளாக இருக்கிறவா சில பேர், அதை மாதிரி இங்கேயே இருக்கக்கூடியதான தாமராசை சேராதவா சில பேரும் பண்ணியிருக்கா. ஆனால் மெஜாரிட்டி அப்படின்னுச்சு இப்படி கைங்கரியம் பண்ணி கொடுத்ததான இந்த தாம்ராஸ் இந்த இயக்கத்துக்கு, அதாவது இந்த குழுவுக்கு அத்தனை பேருக்கும் தலையெல்லால் கைமாறலனே அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் எல்லா விதத்துலையும் க்ஷேமத்தை அடையணும், மங்களத்தை அடையணுன்றதை சொல்லிக்கிறேன். ஆனால் முடிஞ்சிடுத்துன்னு யாராவது எழுந்து போயிடாதோ. முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக நம்ம கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்திருக்கார். ஆமாம், அவரே உட்காந்து கேட்க போகிறேன்னு இருக்கார். அதுதான் முக்கியம், தலைவர்ன்றதுக்கு அதுதானே அர்த்தம். அதனால் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்கு வந்துருக்கார். மேலும் அவர் யாருடானா ஸ்ரீவில்லிபுத்தூர் மல்லி சேர்ந்த கிடாம்பியாச்சான் பரம்பரையில் வந்தவா தான் அவளும். இவள் தாத்தாலாம் திருப்பதியில் ஜீயராக இருந்தவர் அப்படிங்கிற அப்பேற்பட்டவர் தான். ஆனால் அரசியல் பெரிய விமர்சகராக இருந்துட்டுருக்கார், தெரியாதவா இருக்க முடியாது. அதனால் மேலே அவர் பேச போகிறார். இப்போது அவரை பற்றின விஷயத்தை மேலே சொல்லுவோம்.